A cultural extravaganza, doctrine, all being conscious. My bosom and closest friend, who works more than 48 hours.
மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். கெடுக்கும் மூடு பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். ஒழிக்கும் மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். குழப்பம் கெடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். ஒழிக்கும் மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். குழப்பம் கெடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். மதுல குழுங்க குழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடி புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். தனே தன்னாரே தன்னாரே ராணனே தனே தன்னாரே ராணனே தனே தன்னாரே தன்னாரே ராணனே தனே தன்னாரே ராணனே தன்னாரே ராணனே தன்னாரே ராணனே. It's a brand new iPhone. I think someone has lost it. It hasn't happened over the oh my god. I'm gonna take this phone and upload my pictures in Instagram. Somebody help him! Please! Please! Oh God! I'm gonna call ambulance and inform the situation. God, please save this man. What an idiot! Are you a blind man? Can't you think properly? What? You need help? Have this. It's so boring. Let me watch the brakes and enjoy. Wait. This wallet. It has lots of money. I'm gonna buy some snacks and enjoy. Bye, dude. After the tone, please leave a message.
எல்லா ஸ்டெப்பும் உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? இருக்கு. மெயின் இந்த ஸ்டெப் தான். பாத்தியா? வாட்ச் மை ஃபுட் கேர்ஃபுல்லி. என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். அதாவது டப்பு டுப் டும் டப்பு டப்பு டுப் டும். இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது காலை தூக்கிடுங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும். அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க. ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். என்ன கொடுமை, என்ன அவலம். எனக்கு வந்த இந்த நோயை போக்க இந்த சிரியா தேசத்தில் எந்த மருத்துவரும் இல்லதா? நாள்தோறும் நோய் தீவிரம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அழியா அழியா, பாத்திரத்தில் கொஞ்சம் வெந்நீர் எடுத்துக் கொண்டு வாமா. வரேமா. உடம்பெல்லாம் அழியுது, வேதனை தாங்க முடியலையே. காவலர்களே, சிரியாவில் முழுதும் சென்று பார்த்தீர்களா? தேடுவீர்களா? என்ன சொல்வது? தலைவலியும் வயிற்றிலும் தனக்கு வந்தாலே தெரியும். தளபதியாரே, பதற்றம் வேண்டாம், ஆத்திரம் வேண்டாம். தங்களுக்கு வந்திருக்கும் தொழுநோய்க்கு மருந்து எங்கோ கிடைக்கவில்லை. இறையருள் இருந்தாலன்றி. செல்லுங்கள், வெளியே செல்லுங்கள், என்னை விட்டு அகன்று செல்லுங்கள். என் முகத்தில் முழிக்காதீர்கள், தொலைந்து போங்கள். தலைவரே, தங்கள் அருமையான நான் இஸ்ரேல் நாட்டில் கண்ட காட்சியை வீட்டு எஜமானியிடம் கூறினேன். சிரியா, என் பணியாளர் நாமானை உண்மையிடம் அனுப்புகிறேன். அவனது தொழுநோயை நீதி குணமாக்க வேண்டும். இதென்ன அநியாயம்? நான் என்ன செய்வது? அவனது தொழுநோயை நான் குணமாக்க வேண்டுமா? நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? இந்த சிரியா மன்னன் யாரையோ ஒருவனை அனுப்பி அவனது தொழுநோயை எண்ணி குணப்படுத்த சொல்கிறானே. அதற்கு கூறியிருக்கிறார். அதுதானே குடிக்க வேண்டும் என்றால் நம் தேசத்தில் இல்லாதவர்களா ஏதோ வீண்வம்பு செய்வதை போலவா தெரிகிறது. அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து
Father, Superior and Director, Dr. Swami, respected Reverend Father, Augustine, the correspondent of the school, respected Reverend Father, to be a part of it. பிள்ளைகளே, உங்களுக்கும் சொல்லி சென்றிருக்கிறார் அந்த வழி. அவையத்து முந்தியிருக்க செய்த பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன கைமாறு செய்ய வேண்டும்? அதற்கு அவர் சொல்லுகின்றார், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை இன்னொன்றாம் பொன் என்னும் சொல். இந்த குழந்தையை இவர்கள் பெறுவதற்கு என்ன வாக்கியம் செய்தார்கள் என்று உலகம் சொல்லும் அளவுக்கு பிள்ளைகளே நீங்கள் நடக்க வேண்டும். கண்ணதாசன் சபைகளில் சொல்வதாக இருந்தால், மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் வர வேண்டும். எப்போது வரும்? கல்வி. அந்த கல்விக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக மாறும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே வரும். கற்பவர்கள் அனைவருக்கும் வந்து விடுவோம். கடமைக்கு கற்பவர்களுக்கு இருக்கிறார். அப்படி என்றால் கற்பவை எப்படி கற்க வேண்டும் என்பதற்கும் வள்ளுவன் சொல்லி சென்றிருக்கிறார். அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தின் முத்திரையில் கூட எழுதியிருக்கு. கற்க கசட, வழுதின்றி கற்க வேண்டும். சந்தேகத்தோடு கற்கக்கூடாது. சந்தேகம் அகன்று போகும் அளவுக்கு கற்க வேண்டும். சந்தேகம் அகன்று போகும் அளவுக்கு மாணவர்கள் கற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய சூழல் இருக்க வேண்டும். அந்த சூழலை உருவாக்குவதற்கு மிக பொறுப்பில் இருப்பவர்கள் தான் ஆசிரியர்கள். ஆசிரியர்களினுடைய பங்கு சிலபஸை போதிப்பதோடு மட்டும் நிற்பதல்ல. தங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்ட அந்த மாணவ செல்வங்களை இந்த நாட்டின் சொத்தாக மாற்றக்கூடிய மகா பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் ஜெர்மன் சான்சலர் மார்க்கல் ஏஞ்சலாவிடம் ஒரு முறை எல்லோர்களும் முறையிட்டார்கள். நீங்கள் என்ன உங்கள் பீரியடிலே உங்கள் ஆட்சியிலே ஆசிரியர்களுக்கு மட்டும் உயர்ந்த சேலரியை சம்பளத்தை கொடுக்கிறீர்களே, நாங்கள் டாக்டராக இருக்கிறோம், இன்ஜினியராக இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுப்பதில்லையே, அந்த ஆசிரியர்களுக்கு ஏன் நீங்கள் ஜெர்மன் நாட்டிலேயே அதிகமான சம்பளத்தை கொடுக்கிறீர்கள் என்று மார்க் ஏஞ்சல் அவரிடம் கேட்டார். அப்போது அவர் சொன்ன பதில், நீங்கள் இன்ஜினியர் தான் மகிழ்ச்சி, நீங்கள் மருத்துவர் தான் மகிழ்ச்சி, உங்களை இன்ஜினியராகவும் மருத்துவராகவும் ஆட்சியது யார்? உங்கள் ஆசிரியர்கள் தானே. அப்படி என்றால் உங்களுக்கும் உங்கள் ஆசிரியருக்கும் நான் எப்படி ஒரே அளவு சம்பளத்தை தர முடியும் என்று அவர் கேட்டார். எவருக்குமே பதில் சொல்ல முடியவில்லை. அவர்கள் வெற்றி தலைகுனிந்து போனார்கள். இதிலிருந்து நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு, உயர்ந்த சம்பளத்துக்கு மட்டும் உரியவர்கள் அல்ல, உயர்ந்த பொறுப்புகளுக்கும் நாம் சொந்தக்காரர்கள் உரியவர்கள். யார் வேண்டுமானாலும் தவறு செய்யலாம். ஆனால் ஆசிரியர் அல்லது ஒரு ஆசிரியை எந்த போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் மறந்தும் தவறு செய்யும். அதுல இப்ப நீங்க சீனி, சுகர் சீனி அப்படின்னு எழுதுங்க.
எழுதிங்களா? சரி. இப்போ அந்த சீலே எழுத மேல கட்டி பாருங்க எழுதினா பாருங்க. பிள்ளைகளே, பெற்றோர்களே, நான் தமாஷுக்காகவோ ஜோக் அடிப்பதற்காகவோ நான் இதை செய்தேன். பேப்பரிலே நீங்கள் எழுதிய செய்தியை சுவைக்க முடிகிறதா என்று கேட்டேன். அப்படி அதனால் சுவைக்க முடியும் என்று சொன்னால் நாம் கடைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. ரேஷன் கடைக்கு கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. பாயாசம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் என்று சொன்னால் பேப்பரில் செய்தி எழுதி போட்டாலே இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், ஏட்டி சுரைக்காய் கரைக்கு உதவாது என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். எப்போது உங்களுக்கு இந்த உண்மை புரிந்துவிட்டது, அப்படி என்றால் நாம் கற்கும் கல்வி நாம் வாழும் வாழ்க்கைக்கு தொடர்பு இருக்கிறதா என்று நம்மை நாமே சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆங்கிலத்திலே அப்ளிகேஷன் ஓரியன்டட் எஜுகேஷன் என்று சொல்வார். நம்முடைய வாழ்வோடு தொடர்பு இருக்க வேண்டும். அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கடமையில் இருப்பவர்கள் அந்த ஆசிரியர்கள். அப்ளிகேஷன் ஓரியன்டட். இப்படி இருக்கக்கூடிய இந்த கல்வி பல நிலைகளிலே கற்பிக்கப்படலாம். அதில் ஒன்றுதான் மொழி. உங்கள் குழந்தைகளை பெற்றோர்களே, நீங்கள் அவர்களை ஆங்கில வழி கல்வி, இங்கிலீஷ் மீடியம் அதிலே கற்க ஆசைப்பட்டு இங்கே அனுப்பியிருக்கிறேன். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். English is only a language. It is not a knowledge. ஆங்கிலம் ஒரு மொழிதான், அதுவே அறிவு அல்ல. But at the same time, you must be aware of an important fact that English is a language which empowers you and your gods to communicate with the rest of the world. உலகத்தோடு உங்கள் குழந்தைகளை நீங்கள் கருத்துக்களை பரிமாற செய்வதற்கு மிக எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் ஆங்கில மொழி கல்வி. உங்களிடத்தில் மிக முக்கியமான ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். தென்னிந்தியாவிலும் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கொஞ்சம் கர்நாடகா, கொஞ்சம் ஆந்திர பிரதேஷ், அவ்வளவுதான். இதை தாண்டி நீங்கள் மேலே வடக்கே செல்கிறீர்கள் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் உங்கள் பிள்ளைகள் உரையாடக்கூடிய அளவுக்கு கூட அங்கே ஒரு சில பதவியில் இருப்பவர்களால் கூட பேச முடியாது. அதற்கு பல அரசியல் காரணங்கள் உண்டு. அதை விட நேரடியாக நான் இதை பயன்படுத்தவில்லை. பெற்றோர்கள் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். கல்வி அது ஆங்கில வழி உங்கள் பிள்ளைகள் கற்கும் போது கண்டிப்பாக லாங்குவேஜ், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், மதர் டங், தமிழ் வழி அதுவும் அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. கூடவே மற்ற அனைத்து பாடங்களும் ஆங்கில வழி, இங்கிலீஷ் மீடியத்தில் அவர்களுக்கு கற்கும் வசதி ஏற்படும் போது அவர்கள் தங்கள் கருத்துக்களை இந்த உலகோடு பரிமாறிக் கொள்வதற்கான எம்பவர்மெண்ட் அந்த தகுதியை
விடயத்தை போஸ்ட் செய்வதற்கு, அதை கண்டக்ட் பண்ணுவதற்கு உலக ஒலிம்பிக் கமிட்டி ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவில்லை. அது பல்வேறு காரணங்கள் சொன்னார்கள். ஆனால் அவை அனைத்தும் பொருளியல் காரணமாக இருந்தது. அதை உலக அரங்கில் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆகவே அந்த ஒலிம்பிக் கமிட்டியிலே அந்த சைனா எங்களுக்கு ஒலிம்பிக்கை கண்டக்ட் பண்ணுவதற்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று சொல்லும் போதெல்லாம் இந்த உலக ஒலிம்பிக் கமிட்டியிலே அவர்களுக்கு வாய்ப்பு தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்தது. காரணம் என்ன தெரியுமா? உலக நாடுகள் பங்கெடுக்கும் விளையாட்டுத்தான் ஒலிம்பிக்ஸ். ஏசியன் கண்ட்ரி மட்டுமல்ல, அல்லது சைனாவினுடைய திறமை படைத்த விளையாட்டு வீரர்கள் மாத்திரமல்ல, இந்த உலக நாடுகளே பங்கெடுக்கக்கூடிய போட்டி தான் ஒலிம்பிக்ஸ். உங்கள் நாட்டு மக்களுக்கு தான் ஆங்கிலம் தெரியாது. ஆங்கிலம் தெரியாத நாடாக நீங்கள் இருப்பதால் இந்த ஒலிம்பிக் பந்தயத்தை உங்களுக்கு கண்டக்ட் பண்ணும் வாய்ப்பு கிடையாது என்று சொன்னார். அப்போது அதன் சூட்சுமத்தை புரிந்து கொண்ட அந்த சைனாவுடைய அதிபர் சொன்னார், ஆங்கிலம்தான் முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த கமிட்டியில் நான் உங்களுக்கு உறுதிமொழி சொல்கிறேன், இன்னும் 3 ஆண்டுகளில் the China will speak in English என்று சொன்னார். அதன் பேரில் ஒலிம்பிக் பந்தயம் சைனா நடத்துவதற்கு உரிமை வழங்கப்பட்டது. மக்களே, நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். அந்த 2 வருடமும் அந்த சைனா நாடு மொத்தம் அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். மக்கள் எல்லாம் வேலைக்கு செல்ல வேண்டும். காலையிலே சாயந்தரம் வேலை முடித்து வந்தவுடனே 2 மணி நேரம் சைனாவினுடைய எந்த பகுதியில் அவர்கள் இருந்தாலும் அங்கு உள்ள ஸ்டேடியம் விளையாட்டு திடலில் அவர்கள் அசம்பிள் ஆக வேண்டும். அவர்கள் அங்கே கேதர் பண்ண வேண்டும். அங்கே எல்சிடி திரை அமைத்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி ஆங்கில மொழியில் வந்து அவர்களுக்கு பயிற்சி வைக்கப்பட்டது. 1 வருடம் கழிந்தது. மீடியாக்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டது. அங்குள்ள கடைகளிலும் சரி, தெருக்களிலும் சரி, அங்குள்ள மக்கள் ஆங்கிலத்தில் பேச கற்றுக்கொண்டார்கள். அப்படியானால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த மொழியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, முக்கியத்துவம். உலகத்தோடு உங்களை தொடர்பு கொடுக்கக்கூடிய அந்த மொழிதான் ஆங்கிலம். அந்த ஆங்கில வழி கல்வியை நீங்கள் அருமையாக கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வழியை கற்றுக்கொள்வது, நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு ஆங்கிலம் என்பது மொழிதான், அறிவில்லை. அறிவுக்கும் டெபினிஷன் இருக்கிறது. அது என்னவென்றால், எப்பொருள் யார் வாய் கேட்கும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு. இதை வேதம் எப்படி சொல்கிறது என்று சொன்னால், fear of the Lord is the beginning of the wisdom. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த அறிவு, இந்த கல்வி கிடைக்க இந்த இறைவனுடைய ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். ஏனென்றால் fear of the Lord is the beginning of the wisdom. இதை உங்கள் குழந்தைகளுடைய மனதிலே விதைத்து வையுங்கள். அது வளர்ந்து வரும்போது அதை நீங்கள் அறுவடை செய்யும் போது பயன் மிகுதியாக இருக்கும். இப்போது உங்களோடு சேர்ந்து நானும் இங்கே நடந்த அனைத்து ஈவென்ட்ஸை கட்டுப்படுத்தியிருந்தேன். அந்த ஈவென்ட்ஸ்ல அப்கோர்ஸ் ஃபோக் டான்ஸ், full of energy. They displayed full of energy. அப்புறம் பணிவாம் என்றும் பெருமை. அதுல எலியா
மிகவும் இனிமையாகவும் காதுகளுக்கும் கண்களுக்கும் இனிமையாக இருக்கும். அந்த தமிழ் தாய் பாட்டை கூட அவர்களையே பாட வைத்திருக்கலாமோ என்று எனக்கு தோன்றியது. பிறகு அந்த மைனி 10 ஸ்டூடெண்ட்ஸ் செய்தது ரியலி ஸ்ப்ளெண்டட். கேரளோ 16 மாணவர்கள் செய்தது. இவர்கள் அனைவரையும் செய்த ஆசிரியர் அந்த குழு இருக்கிறது மிகுந்த பாராட்டுகள். பொதுவாக ஆனுவல் ரிப்போர்ட்டை ஒரு ஹெட் மாஸ்டர் அல்லது கோஆர்டினேட்டர் தான் வந்து வாசிப்பது வழக்கம். இப்போது ட்ரெண்ட் மாறி வருகிறது. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி டிஜிட்டல் கொடுப்பாங்க. இங்கே அப்படித்தான் ஆரம்பித்தது. எனக்கு அந்த முறை எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு முறை. ஆனால் அதை கவனித்துக் கொண்டிருக்கும் போது நான் அதனுடைய சூட்சமம் புரிந்தது. அதை யூசுவலாக செய்யக்கூடிய ஒரு நபர் இங்கே செய்யவில்லை. அதில் பல பேர் வந்து அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை பல ஆசிரியர்கள் வந்து அந்தந்த ஏரியாக்களில் வந்து அது கண்டிப்பாக இந்த மாதிரி ரைட்டிங் செய்ய முடியாது, அதற்கு இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி தான் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொண்டேன். அப்போது அதற்கு முன் இருந்த என்னுடைய ஒப்பீனியனை மாற்றிக்கொண்டேன். அது மிக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். இறுதியாக பைபிளிலே இயேசுபுரம் சொல்வார், நீங்கள் குழந்தைகளாக மாறாமல் விண்ணரசில் நுழையவே முடியாது. உண்மையிலேயே தெரியும் ஏன் அந்த இறைவன் அப்படி சொன்னார். பார்க்கும்போது முகத்தை பார்க்கும்போது தெரியாது. இப்படிப்பட்ட குழந்தைகளாக மாறாமல் நாம் குழந்தைகளாக மாறாமல் உண்மையிலேயே விண்ணரசு நமக்கு தகுதியே இல்லை. அதை புரிந்து உணர்ந்து சொன்ன அந்த இறைவன் இன்னும் ஒன்றையும் சொல்லி சென்றிருக்கிறார். இந்த சின்னம் சிறார்கள் எவருக்கேனும் இடரல் உண்டாகுவதாக இருந்தால் அவன் கடத்தில் பெரிய இயந்திரை கல்லை கட்டி கடலிலே போடுங்கள் என்று சொன்னார். ஆகவே குழந்தைகள் அவ்வளவு சிறப்பானவர்கள். அவர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பணி முக்கியமானது. அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய இயேசு சபையின் குருக்களுடைய பணி அளப்பெரியது. இவ்வாறு இணைந்து செய்யக்கூடிய அதிலே பெற்றோர்களுடைய உங்களுடைய பங்கு அளப்பெரியது. இணைந்து செயல்படுங்கள், கலந்து வருங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.
you unveiling your soul power, shake off our sinful life. May we comprehend your divine scripture, shield us from evil. Aim out of this boundless state, let your scriptures guide this world towards virtuous living. Amen. from Charlotte, Manila, in Bali, Russia. Not the gesture, my picture is inside. If you choose directly, then I reverse. I can't drive my Lord and me, it's time to enjoy. Now we're resistance you. God and you joy. Yes, Lord, I am here. I feel very sorry for you. You have come to face a ruthless enemy without any feelings of mercy. Tell everything. Since he rebels devil, and there is no legal way to protect me from this marriage. I am ready to serve him. Whatever he does to me, it is cruelty and anger. One of you go and warn the Jew. Do the good.
My lord, he's standing ready outside the door and he comes, my lord. Shaya, everyone feels and happy that you are just ready to be here. And even though you are here to write this March and test, what do you say? Your expert a nice answer from you. I will told you what I shall tell you. I will sworn by the Holy Serpent to see the analogies, the taste of current advancement. There is no answer to your question. There is a decision to be created. I don't have to give you answer that you like. Does everybody what they don't know? There's no something and not want to kill me. It's like something I say everything you say. What? Would you let a snake bite you twice? Don't worry with you, Sesame. Yes, let me receive my punishment and let you take his penalty. Instead of a 3%, you see a 6%. If you offer me 6 cents, I wouldn't touch something. I would choose to take a penalty. How can you ever hope for mercy for yourself? Why should I be afraid of judgment? That's done anything wrong. The pound of flesh that I want from you is very expensive. It is mine. I have the authority to dismiss this court. My lord, the messenger is waiting outside the letter from Bellario. He just comes from Padua. Bring us the letter and call the messenger. Introduction. Yes, my lord, Bellario is waiting. Have you come from Bellaria office in Padua? What are you soul and what are you soul? Are you Jew? No, then you only have to make more. Oh, you are going to hell, you disgusting dog! Be quiet, boy, and we will lose your mind and stand with the law on my side. This This one is the merchant and this one is the Jew. both of you come forward. If your name is Saya, your case is not unusual. He has a crime on you, correct? Yes, so he says. If you have followed the contract, then the Jew must show you mercy. Justice won't save our soul, but mercy is higher than the scepter. We pray for mercy. I take all responsibility for my decision. On the way of the money. Yes. That Come on, Angel, come on. Get ready. Wait a moment. There is something else is born. Not even a drop of blood. A blood such as a pound of flesh. A pound of flesh by him.
and I said, I will continue, but one of your property will come to stay. No, taking my life, not more than me. You are actually taking my life. What mercy can you show and tell you? For all the kindness you showed me, happens this. His wealth and property has been created by his mother and son-in-law. You will have to do it, or I will cancel your order. Are you satisfied, you? I am satisfied. Return adopt our gift. I request you go home. I am not well. I will sign the document here. You can go, but you must sign the deed. Thank you. Sir, I request you to dine with me in my house tonight. Pardon me, but it is not such an invitation. As I have to leave your control immediately. Oh, I am sorry that we will not marry you. And I know, please give a word to this brave man. Be unstoppable. Be a force of nature. Be better than anyone here and do give a damn what anyone thinks. Here our children goes. I know what they do now. I do it when the sun goes down, down to the night. Oh yeah, I tell you what you want to do. It's never right. Oh yeah. You will see what I did now. I need a beat now. Yeah, I know. I love the way you're feeling so. What do you make a friendship go? But I'm doing right now.
Peace begin with a smile. No matter how educated and varied you are, if you don't have peace of mind, you won't be happy. A joyful heart is like the sunshine of God's now, the hope of eternal happiness. 3, 2, 1, go! If we work with peace and happiness, honesty will develop and we can conquer in life. So peace and happiness are the secret of success. Talent, talent, talent,
secret of success. Respected the Jesuit National, esteemed colleagues, dear students, the proud parents and distinguished guests. As we bring the curtains down on the spectacular EFS Excelsior 23 celebration, முதல் இன்று உற்சாகமாய் பங்கேற்பதை நீங்கள் கண்டு கழித்தீர்கள். இன்றைய நிகழ்வின் வெற்றியே நீங்கள் ஆசிரியர்களாகிய எங்கள் மீது வைத்துள்ள மிகப்பெரிய நம்பிக்கைதான். Finally, to our guests and everyone present here tonight, your presence and support are added immense value to the celebration. Thank you for being a part of this wonderful evening and here's to your future filled with more inspiring moments and success. Thank you, everyone. Oh, great. Are you ready to listen the story again? Yes! So be careful. Okay, no, do not be there. It will be trouble to walk on this road. It is a Why are they having some food? No, I don't like to have food from. Then what would you like to have? I would like to have some ice cream, cake, and jewelry and candies. Oh, you mean Falura? Yes, I do. I can taste everything together. Okay, let's have a Falura. Now our candies and jewelry. Cakes and ice cream. And from this, the students is going to make a sweet treat for you. Come on! You seem to be so happy. What's the reason? Yeah, Christmas is coming. Oh, we knew it. Every year we celebrate Christmas on December 22. What's so special about it today? Christmas is celebrated every year with carols, songs, dance, and families together. That's not good. But this time, I have invited someone special. Oh, sounds like a plan. Who are you invited? Wait and watch. Wow, this is so much other than Delighted to see you. Behold, I am the one who brought the good news to Mary. Good morning, you are all together, sir. I am Nancy and you read this, sir. You will come with Jesus. How is the problem? I am the virgin. The Holy Spirit will come upon you, and the Holy One will be born. Will be called the Son of God. I said with the Lord. This is the child. I will not marry you. Definitely. We will give birth to a son and a name to him Jesus, because he will save the people from their sins. We must find it and make no my way. Oh,
great joy for all the people. Today is the dawn of day, as Savior has been born to you. Jesus, the Lord, this will be a sign to you. You will find baby wrapped in cloths and lie in the night. I am the Buddha shepherd. I was first blessed in the birth of Jesus through the angels. I came from east to receive info for you, that Jesus Christ, the Savior. We are wise men, astrologers from the east. I brought gift of words. I brought the child, the gift of frankincense. I have brought a child, the gift of myrrh. Be very kind. எனக்கு ஆங்கிலம் கற்றுக்கொண்ட நாள் முதலாக ஒரு பெரிய ஆசை, எப்படியாவது இந்த இங்கிலாந்து பிரிட்டிஷ் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போகணும்னு ஒரு ஆசை. ஆனால் அது முடியலை. இன்னைக்கு நான் நிறைய எழுதி தான் வந்தேன்,
பேசலாம் அப்படின்னு 5 பக்கம் இருக்குது. ஆனா ஒரு பக்கத்துல ஒரு சென்டென்ஸ் தான். ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்னையும் மறந்துட்டேன். இவ்வளவு நேரம் பிரிட்டிஷ் பெரிய இங்கிலீஷ் முன்னாடி இந்த ப்ரோக்ராம் தான் இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது ஏன் நான் ப்ரோக்ராம் பார்த்தேன் அப்படி ஒன்றும் தெரியல. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்த உடனே நம்ம மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்கிருந்து அந்த உற்சாகம் வந்ததோ தெரியவில்லை. இன்னைக்கு பட்டையை கிளப்பினாங்க. உங்களை நினைக்கும் போது எனக்கு வேறு வழியிலே பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே உன்னை நான் பெருமைப்படுகின்றேன், பாராட்டுகின்றேன், மகிழ்கின்றேன், வாழ்த்துகின்றேன். மீண்டும் நாம் ஒன்று சேர்ந்து நிறையவே சாதிப்போம். கல்வியிலும் சரி, கலையிலும் சரி. நன்றி, வணக்கம்.